எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் இட்லி ரெசிபி சொல்ல போகிறேன். அது காலையில் சுட்டு வச்சு மதிய வரைக்கும் அது நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஓரெல்லாம் வந்து அப்படியே காஞ்சி போகும்ல, ஒரு சிலது அது காஞ்சி போகாது. அதுக்கு தேவையான எப்படி அரிசி அளவு போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து இட்லியே உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அது அளவு, அரிசியோட அளவு நான் சொல்கிறேன். இது வந்து பச்சரிசி. இது 1 கிலோ. இது வந்து டிஃபனுக்கு போடுற பச்சரிசி. அது 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படியோ நான் அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது ரேஷன் அரிசியும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் உங்களோட அது நம்ம சொல்லக்கூடாது. அதனால் வந்துட்டு நான் வந்து இது வந்து கடை அரிசி பச்சரிசி 1 கிலோ. இப்போ வந்து நான் 3 கிலோவுக்கு மாவு அரைக்க போகிறேன். அந்த 3 கிலோக்கு அது என்னன்னு சொன்னால் 1 கிலோ பச்சரிசி, இது 2 கிலோ இட்லி அரிசி. இப்போ பாருங்கள், அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக நல்லா இருக்குது. அது நல்லா இப்போ இட்லி நம்ம சுட்டோம்னா நல்லா அப்படியே வெள்ளையாக சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். நல்லா அந்த இட்லி அந்த நல்லா ஒயிட் வந்து நல்லா இருக்கும். இது 2 கிலோ இட்லி அரிசி. இது உளுந்து வந்துட்டு 1 கிலோக்கு வந்து நீங்கள் 300 கிராம் யூஸ் பண்ணணும். அது 4 கிலோ போட்டால் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து 1 கிலோக்கு வந்து 300 கிராம் வந்து உளுந்து போடுவேன். அது வந்து 3 கிலோக்கு 1 கிலோ. 1 கிலோ உளுந்துக்கு இது 1 கிலோ அரிசிக்கு வந்து உளுந்து வந்து 300 கிராம். இப்போ நான் 3 கிலோவுக்கு 900 கிராம் எடுத்துருக்கேன். பாருங்கள், உளுந்து பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வெள்ளையாக நல்லா இருக்குங்களா. இந்த உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் 2 வெரைட்டி இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து நல்லாயிருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இது. ஆனால் நான் இந்த உளுந்து தான் நான் வாங்குவேன். இது இட்லி அரிசி. இது 2 கிலோ இட்லி அரிசி. இது பச்சரிசி. நான் வந்து உங்களுக்கு இட்லி அது எப்படின்ட்டு மாவு அரைச்சி உங்களுக்கு இட்லியை சுட்டு உங்களுக்கு அந்த ரெசிப்பியை உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நல்லா கழுவி நல்லா வெள்ளையாகிடுச்சு. 3 மணி நேரம் இது ஊறணும். ஊறிட்டு வரணும். நான் இதை அரைச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 3 கிலோ அரிசி. இது 3 கிலோ வந்து ஊற வச்சு இதை கழுவி வச்சுருக்கேன். இப்போது அரைக்கணும். இது இப்போது இட்லி மாவை அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 3 கிலோ. இது இட்லி மாவு. இதோட வெள்ளையாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி எப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த இட்லி எப்படி இருக்குன்ட்டு. இது 3 கிலோ இட்லி மாவு எப்படி வைப்பாங்க. இப்போங்க இட்லி ஊற்றி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி இட்லி நல்லா ஒயிட்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் இருக்கும். இது வந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் காலையில் சுட்டு மத்தியானம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். இந்த ஓரெல்லாம் ஒரு மாதிரி காயம் இல்லையா, அந்த மாதிரி காயாது. அப்படியே சாஃப்டாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக மெதுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி அழுத்தினா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க இதோட இட்லி ரெசிபி. வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா ஒயிட்டாக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது சூப்பராகவே இருக்கும். காலையில் சுட்டு நீங்கள் மதியம் வரைக்கும் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது ஒன்றும் அந்த ஓரெல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி வரன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாது. இதுதாங்க சாஃப்டான இட்லி ரெசிபி. வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் சாஃப்டான இட்லி ரெசிபி.